தற்போதைய அண்மை செய்தி, புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நடிகை கஸ்தூரி இரவு உணவை தவிர்த்ததாகவும் தூக்கமின்றி இருந்ததாகவும் அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியை சென்னை எழும்பூர் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கின்றனர். வருகிற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று மதியம் புழல் சிறைக்கு பெண்கள் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிறைக்குள் பிரியாணி கைதிகளுக்கு சமைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உணவை அவர் சாப்பிடவில்லை என்று சிறைத்துறை வட்டாரங்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதே போல இரவும் அவர் தூங்கவில்லை என்றும் சிறைத்துறை வட்டாரங்களில் தரப்பில் தகவலாக இருக்கிறது. நேற்று நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படும் போது கஸ்தூரி தரப்பில் இருந்து ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மனு உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட்டது. கைதாகும் போது விசாரணை கைதி தரப்பில் இருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டால் உடனடியாக அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. அதன் காரணமாக மீண்டும் இன்று அல்லது நாளை கஸ்தூரி தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக கஸ்தூரியுடைய வழக்கறிஞர் சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கஸ்தூரியை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.